ஹாய் விவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு சிறகடிக்க ஆசை நாடகத்தில் மீனா அவங்க அம்மா தனியாக இருக்கிறதுக்காக பயப்படுறாங்கன்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட சொல்கிறாங்க. அம்மா இப்போதாங்க கால் பண்ணாங்க, யாரோ வீட்டு முன்னாடி 2 பேர் சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்களா அங்கே அப்படின்னு பயப்படுறாங்கங்க, என்னங்க பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மீனா, அப்போனா அத்தையை எதனா ஒரு சேஃபான இடத்துல அவங்கள தங்க வைக்கணும் அப்படின்றாரு. அப்போனா சேஃபான இடம்னா எங்கெங்கே இருக்கும், பார்வதி அத்தையை கேட்போமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மீனா, கண்டிப்பாக பார்வதி அத்தை வீடு தான் சேஃபான வீடு. ஆமாம், பார்வதி அத்தை வீட்டுக்கு போயிட்டு அவங்கக்கிட்ட கேளு, அத்தையை கொண்டு போய் அங்கே தங்க வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. மீனாவும் பார்வதி ஆண்டி வீட்டுக்கு போகிறாங்க. பார்வதி ஆண்டி, உங்ககிட்ட நான் ஒரு உதவி கேட்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மீனா, சொல்லு. எனக்கு எங்கள் பசங்கள்லாம் கூட எனக்கு ஃபோன் பண்ணுறதே இல்லை. ஆனால் நான் உன்னையும் முத்துவையும் தான் நான் என்னுடைய பிள்ளைங்களாக நினைக்கிறேன். நீ எந்த உதவி கேட்டாலும் நான் தாராளமாக செய்வேம்மா. என்ன விஷயமா சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போது உடனே மீனா அதான் எங்கள் வீட்டு விஷயம் தெரியும்ல ஆண்டி உங்களுக்கு, என் தம்பியோடைய விஷயம் அப்படின்றாங்க. யார்? அந்த சிந்தாமணி பொண்ணை லவ் பண்ணுறானே அந்த விஷயம் தானே? ஆனால் அந்த சிந்தாமணி ரொம்ப பொல்லாதவம்மா, மோசமானவ. அவள் என்ன ஒன்றாலும் பண்ணுவா. அதனால் பார்த்துருக்க சொல்லு உங்கள் தம்பியை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போது என்ன சொல்கிறாங்க மீனானா, அதனால தான் ஆண்டி உங்ககிட்ட ஹெல்ப் கேட்குறேன். அம்மா தனியாக இருக்காங்க வீட்டில். அம்மா வாசல் முன்னாடி 2 பேர் எனி டைமும் இருக்கிறாங்களா, அதனால் அம்மா பயப்படுறாங்க. இந்த இடத்துல அம்மா இருந்தாக்கா கொஞ்சம் சேஃபாக இருப்பாங்க. அதனால தான் உங்ககிட்ட உதவி கேட்குறேன். அம்மாவை இங்கே கொஞ்சம் தங்க வச்சுக்க முடியுமா ஆண்டி ஒரு வாரத்துக்கு அப்படின்னு கேட்குறாங்க. என்ன மீனா இப்படி கேட்குற? உனக்கு உதவி பண்ணாமல் நான் வேறு யாருக்கு உதவி பண்ண போகிறேன்? அம்மாவை தானே, தாராளமாக கூட்டிகிட்டு வா. அவங்க ஒரு வாரம் இல்லை, சத்யா கல்யாணம் முடித்து வீட்டுக்கு வர வரையும் கூட அவங்க இங்கே இருக்கட்டும். எப்போ வேணாலும் அவங்க இந்த வீட்டுக்கு வரலாம் போகலாம் மீனா. வா, கூட்டிகிட்டு வந்துடு. ஏன் நானே வரட்டுமா, அம்மாவை கூட்டிகிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு மீனா வேண்டாம் வேண்டாம் ஆண்டி, அதனால் நானே கூட்டிகிட்டு வந்துடுறேன், நீங்கள் சம்மதம் கொடுத்ததே எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிளம்புறாங்க அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு வரதுக்காக. முத்து வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்ததும் மீனா வந்துட்டாளாப்பான்னு கேட்குறாரு அவங்க அப்பாட்ட. இல்லையப்பா, மீனா இன்னும் வரலையப்பா அப்படின்றாங்க. என்னது, மீனா இன்னும் வரலையா? இல்லையே, எங்கே போனாலும் சொல்லிட்டு போவாளே, அவள் ஃபோன் பண்ணால் ஃபோன் சுவிட்ச் ஆஃபாக இருக்கே. சரிப்பா, பார்வதி ஆண்டி வீட்டுக்கு தான் போகிறேன்னு சொன்னா, சரி அங்கே கேட்போம் அப்படின்ட்டு ஃபோன் போட்டு கேட்குறாரு. அத்தை, மீனா அங்கே வந்தாளா அத்தை அப்படின்னு சொல்லிட்டு பார்வதிக்கு ஃபோன் போட்டு கேட்குறாரு முத்து. உடனே வந்தாப்பா மீனா, அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு இங்கே விடுறேன்னு சொன்னா, சரி போயிட்டு கூட்டு வரேன்ட்டு போயிருக்காப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன முத்து, எதனா பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாரு. அதுக்கப்புறம் விஜயா என்ன சொல்கிறாங்க, அவள் எங்கன்னா ஊரை சுற்ற போயிருப்பா, அவள் என்ன சொல்லிட்டா போகிறா அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா, தேவையில்லாமலாம் பேசாதம்மா, மீனா அப்படிலாம் போக மாட்டா அப்படின்ட்டு அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணுறாரு. அவங்க அம்மா கால் பண்ணால், மாப்பிள்ளை உன்னை நான் பார்வதி அத்தை வீட்டுக்கு கூட்டு போகிறேன், நீ ரெடியாக இருன்னு சொன்னா மாப்பிள்ளை மீனா. நானும் ரெடியாக இருக்கேன், இன்னும் வரவே இல்லையே அப்படின்றாங்க. ஐயோ, மீனா எங்கே தான் போனான்னு தெரியலன்ட்டு ஸ்வேதாவுக்கு கால் பண்ணி கேட்குறாரு, இங்கிலீஷ் கிளாஸ்க்கு வந்தாங்களான்னு. மீனா வந்தாலாமா அப்படின்னு கேட்கும்போது, இல்லைண்ணா இங்கே வரலண்ணா, என்னண்ணா எதனா பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஸ்வேதா. உடனே முத்து இது மாதிரி போகிறேன்னு சொன்னாம்மா, அதுக்கப்புறமே அவளுடைய ஃபோன் எடுக்கலை அப்படின்னு சொல்கிறாரு. உடனே பூ சங்க வியாபாரிங்களுக்கு எல்லாருக்குமே கேட்குறாரு, மீனா அங்கே வந்திருக்காங்களான்னு. வரல. அப்போ முத்துக்கு சந்தேகம் வருது, மீனாவை எப்படியாவது சிந்தாமணி தான் தூக்கிட்டு இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு முத்து. நாளைய கதையில் மீனாவை யார் கடத்திட்டாங்களா, இல்லை மீனாவுடைய சூழ்நிலை என்னன்றதை தொடர்ந்து பார்க்க திங்கக்கிழமை வரையும் ஆவலுடன் காத்திருப்போம். நன்றி, பாய்.